நீங்க நடிகர் சங்கத்துடைய உதவித் தலைவராக இருந்தபோது உங்களால மறக்க முடியாத சம்பவங்கள்னா எதை வரிசைப்படுத்துவீங்க? மறக்க முடியாத சம்பவம்னா அதை 14 ஆண்டு காலம் ராதா ரவி அண்ணன் அதில் பொறுப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ரவி அண்ணன் பார்த்ததை விட பெட்டர்மெண்ட்டாக நம்ம எப்படி பார்க்க முடியும்? என்னென்ன ஸ்கீம்ஸ் கரெக்டாக செய்யாமல் இருக்குது, அதில் இந்த நடிச்சிட்டா அவங்களுக்கு பணம் ப்ராப்பராக அந்த டயத்துக்கு சேரணும். நம்மளுடைய சக கலைஞர்களுக்கு அந்த சக கலைஞர்களை நல்ல விதமாக ரெஸ்பெக்டாக மரியாதையாக நடத்தணும். அதே மாதிரி அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் நடிகர் சங்கம் இருக்குது. ஸோ எந்த விதத்துலையும் 2 பேரும் குறைஞ்சவங்க இல்லை, 2 பேரும் சமம் அப்படிங்கிற மாதிரில வேலை வாய்ப்பு வரும்போது 2 பேருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத உருவாக்கணும். கடன் நிறையா இருந்தது, கடனை அடைச்சோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த ஹீரோயினுக்கு பிரச்சனைகள் வந்தாலும், தயாரிப்பாளர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை உட்காந்து சால்வ் பண்ணி கொடுத்தோம். படம் ரிலீஸுக்குன்னா உட்காந்து சால்வ் பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி நிறைய ஒரு நம்ம துறைக்கு உண்டான ஒரு பொறுப்பை எடுத்து பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிது. இப்போ நிறைய சொல்லுவாங்க, நான் உள்ளே வந்தேன்னா நிறைய அந்த மாறுதல் நிறைய பண்ணேன். அங்கே இருக்கிற வாஸ்து பிரகாரம் கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி, ஒருவேளை அதனால தான் கடன் அடையாமல் இருக்குன்னாங்க, சரி அதையும் மாற்றுவோம் அப்படின்னு அதெல்லாம் மாற்றி உள்ள வந்த உடனே நான் போய் வேற ரூமுக்கு போகவே மாட்டேன். போய் சுற்றி பார்த்து எல்லா கலைஞர்களும் நாங்கள் வந்திருப்பாங்க சாயங்கால நேரத்தில், எல்லாரையும் சந்திச்சுட்டு அப்புறம் போய் உட்காந்து அவங்க ஒருத்தர் பிரச்சனையாக கேட்டு சொல்லுவேன். என்னால் தீர்க்க முடிஞ்ச மேக்சிமம் தீர்த்துருவேன். எனக்கு மேற்கொண்டு போய் தீர்க்கணும்னா சரத்ஜி செக்ரட்டரியாக இருந்தார், அவர்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் 3 பேர் சேர்ந்து உட்காந்து ஆல் பண்ணணும்னா விஜயகாந்த் சார்ட்ட கொண்டு போவோம். நாங்கள் எங்கள் பீரியடில் நாங்கள் பண்ண மாதிரி இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் பண்ணல, சிறப்பாக பண்ணோம். அப்போ உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் வாகை சந்திரசேகர் இல்லையா? ஆமாம் ஆமாம், அவரும் உங்களோட சேர்ந்து பணியாற்றி. ஆமாம் ஆமாம். அதுக்கு பின்னாடி இப்போ நடிகர் சங்கத்தில் அரசியல் புகுந்துருச்சுன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்ததை பார்த்தேன். இப்போ நடிகர் சங்கத்தினுடைய செயல்பாடு கடந்த சில ஆண்டுகளாக எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நாங்கள் பொறுப்பில் இருக்கும்போது நான் திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். சரத்குமார் திமுக சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, எம்பியாக இருக்கார், நான் எம்எல்ஏவாக இருக்கேன். அதே மாதிரி அதிமுக சார்பாக ரவி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, எஸ்எஸ் மாமா நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் எம்பி. 2 கட்சி, 2 தமிழ்நாட்டிலே 2 மகத்தான பெரிய கட்சியில் நாங்கள் எம்பி எம்எல்ஏ, அவர் எம்பி எம்எல்ஏ அப்படி இருக்கோம். விஜயகாந்த் சார் அப்போ கட்சியை ஆரம்பிக்கல. அப்படி இருந்தாலும் நாங்கள் நடிகர் சங்கத்துக்குள்ள வளாகத்துக்குள்ள வந்துட்டா நாங்கள் அரசியலே பேச மாட்டோம். 2 கட்சியும் இப்படி நேர் எதிரான கட்சிகள், ஆனால் நாங்கள் உள்ளே வந்துட்டா நாங்கள் வெறும் நடிகர்கள் தான். இந்த நடிகர்களாக நடிகர் சங்கத்துக்குள்ள நம்ம சக நடிகர்களுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுங்கிறது அந்த கருத்தை மட்டும்தான் பேசுவோம். பாலிட்டிக்ஸ் அங்கே பேசவே மாட்டோம். கூடிய விரைவில் அதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக இருந்து எவ்வளோ நாள் வாழ போகிறோம், நம்ம 1000 வருஷம் வாழ போகிறோமா, 100 தாண்ட போகிறோமா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம். ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். அடுத்த நாள் ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். நீங்கள் 8 மணி நேரம் ஒரு நாள் தூங்குறோம். தூக்கத்தில் பார்த்து கணக்கு போட்டு பாருங்கள், 8+8+